தமிழ்ல திரும்பி ஒரு ஜாம்பி படமா? மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ் சினிமால அதிகமா நெறைய வெரைட்டீஸ்ல, நெறைய ஜர்னர்ல படங்கள் எல்லாமே குடுத்துட்டுருக்காங்க. ஏன்னா, ஹாலிவுட்ல நம்ம பார்த்து ரசிச்ச ஹாரர் படமா இருக்கட்டும், ஆக்ஷன் படமா இருக்கட்டும், இல்ல ஜாம்பி இந்த மாரி ஜர்னர் படங்களா இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்குறப்பயே ஒண்ணு ரொம்ப பயமா இருக்கும். இன்னொன்னு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த அளவுக்கு அருவருப்பா இருக்கே! அப்படின்னு சொல்லி கண்ண மூடிட்டே ஃபுல் படத்தையும் பார்த்து முடிச்சுருவோம். ஸோ அப்படிப்பட்ட சீரியஸான படங்களெல்லாம் தமிழ்ல காமெடியா கூட குடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃபன்னா, ரொம்ப என்டர்டெய்னிங்கா வந்து நெறைய வெரைட்டீஸ்ல படம் பண்ணிட்டுருக்காங்க. அப்படி தமிழ்ல வந்து 1, 2 படம் இந்த மாரி ஜர்னர்ல வந்தா கூட, இந்த ஜாம்பி கதைகள் இருக்குல்ல, அது கண்டிப்பா நம்ம எல்லாருமே விரும்பி வந்து பார்த்துட்டுருப்போம். ஏன்னா தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளு படாம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி ஒரு ஜர்னர்ல ஒரு படம் வெளிவந்துச்சு. அதேமாரி நம்ம ரவிமோகன் நடிச்ச மிருதன் படமும் கிட்டத்தட்ட இந்த ஒரு ஜர்னர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த படத்துலயும் எல்லாரும் ஜாம்பியா மாறிருவாங்க. ஏன்னா அது ரிலீஸ் ஆனப்போ ஒரு மாரி யுனிக்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த படத்த ரொம்ப வந்து ரசிச்சு பார்த்துட்டு இருந்திருப்போம். ஏன்னா ஒரு வைரஸ்னால ஒருத்தர் பாதிக்கப்பட்டுருவாங்க. அவங்க ரத்த வெறி பிடிச்சு மத்தவங்களலாம் வந்து கழுத்துல கடிப்பாங்க. அப்படி கடிப்பட்டவங்க ஜாம்பியா மாறிருவாங்க. இதுதான் வந்து கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். அத எந்த அளவுக்கு வந்து என்டர்டெய்னிங்கா கொண்டு போறாங்க, நம்ம ரசிச்சு பார்க்குற அளவுக்கு. அந்த படத்துலயும் பார்த்தீங்கன்னா, ரொமான்ஸ் இருக்கும். அதேமாரி காமெடி இருக்கும். ரொம்ப சீரியஸா அத காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்படி டோட்டல் பேக்கேஜா தான் அந்த மிருதன் படம் இருக்கட்டும், இல்ல பள்ளு படம் பார்த்துக்கணும் படம்லாம் குடுத்திருந்தாங்க. இப்போ அடுத்ததா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியா இந்த ஜர்னர்லயே நம்ம சந்தானம் நடிக்கக்கூடிய லவ் பைட் அப்படின்ற படம் வந்து உருவாகியிருக்கு. ஸோ இந்த படத்தோட ப்ரோமோ கூட ரீசென்ட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. "என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த ஜாம்பி எல்லாம் பார்த்து எல்லாம் மிரண்டுட்டு இருந்த காலம் போய், இப்போ சிரிச்சுட்டு இருக்க காலம் மாதிரி அந்த ப்ரோமோல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னா மட்டும் தான் காமிச்சிருந்தாங்க. சந்தானத்தினால தான்ப்பா எவ்வளோ சீரியஸான படமா இருந்தாலும் காமெடியா கொடுக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஹாரர் படமே நம்ம பார்த்துருப்போம். பேய் படத்த பார்த்து பயந்த காலம் போய் இப்போ சந்தானம் படம்னாலே பேய் எல்லாமே கலாய்ச்சு ஓட விட்டுருவாரு. இப்போ அடுத்ததா ஜாம்பியையும் வந்து கையில எடுத்திருக்காரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த மாரி வந்து ஜாம்பிகள் வாழக்கூடிய ஒரு ஊர் கடியூர் அப்படின்ற ஊர்ல தான் வந்து இந்த கதை நடக்கிற மாரி காமிச்சிருக்காங்க. திருட போற நம்ம சந்தானம் ஆனந்த்ராஜும் அங்கேயே மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு? அங்கருந்து எப்படி தப்பிச்சு வராங்க? அப்படின்ற மாரி ஒரு சர்வைவல் காமெடி படமா தான் இந்த லவ் பைட் அப்படின்ற படத்தையும் வந்து உருவாக்கியிருக்காங்களாம். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மென்ட், கல்பாத்தியஸ் அகோரம், கல்பாத்தியஸ் கணேஷ், கல்பாத்தியஸ் சுரேஷ் இவங்க தான் வந்து இந்த படத்த ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமா விடிவி கணேஷ், மொட்டராஜேந்திரன், ரெடின் கிங்ஸ்லி, முத்துக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் முக்கியமான கேரக்டர்லயும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இவங்களெல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு பக்கா காமெடி படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒருத்தர் இருந்தாலே தாங்க முடியாது. இங்க மொத்த கூட்டமுமே வந்து இந்த லவ் பைட் படத்துலயுமே வந்து நடிச்சிருக்காங்க. முக்கியமா காஞ்சூரிங் கண்ணப்பன் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ண செல்வின் ராஜ் சேவியர் தான் இந்த படத்தை டைரக்டும் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ப்ரோமோ பார்த்ததுலேருந்தே நிறைய பேர் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இந்த லவ் பைட் படத்தோட ப்ரோமோ பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரோமோல என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதையும், உங்களுக்கு எந்த ஜானர் படங்கள் நீங்க அதிகமாக விரும்பி பார்ப்பீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லிருங்க.